வணக்கம் நண்பர்களே. நள்ளிரவு. கடல் அலைகள் கரையை தொட்டு திரும்பும் அந்த மெதுவான சத்தம். காற்று கூட சத்தம் போட பயங்கர மாதிரி ஒரு கனமான அமைதி. அந்த அமைதிக்குள்ள திடீர்னு உங்க பெயரை யாரோ மெதுவா அழைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம மனசு முதல்ல நம்பிடும் நம்மள் தெரிஞ்சு யாரோ தான்னு. ஆனா அடுத்த நிமிஷம் அந்த நம்பிக்கை உடைஞ்சு போகும் போது உடம்பே குளிர்ந்தும். இதுதான் இப்ப நான் சொல்லப் போற கதையோட முதல் உணர்வு. இது ஒரு பேய் கதை மாதிரி ஆரம்பிச்சாலும் இதுக்கு பின்னால் இருக்கிற அனுபவங்கள், மனித மனசு, பயம், விஞ்ஞானம், நம்பிக்கை எல்லாம் கலந்து ஒரு ஆழமான மர்மம். பகலில் குடும்பங்கள் சிரிச்சு செல்ஃபி எடுக்கும். குழந்தைகள் ஓடி விளையாடும் ஒரு கடற்கரை. இரவு வந்ததும் ஒரே இடம் முகமூடி போட்ட மாதிரி மாறிடும். குஜராத் மாநிலத்துல சூரத் பக்கத்துல இருக்கிற டூமாஸ் கடற்கரை. இந்த இடத்தோட பெயர் கேட்டாலே நிறைய பேருக்கு ஒரே கேள்விதான். உண்மையிலே இங்க இரவுல குரல் கேக்குமா? டூமாஸ் கடற்கரை பகல் நேரத்துல பார்த்தா அது ஒரு சாதாரண சுற்றுலா இடம். கடல் காற்று, வண்டிகள், சாப்பாட்டு கடைகள், குழந்தைகள் சிரிப்பு மறிய ஆரம்பிச்சாதும் அந்த இடத்தோட எனர்ஜி மாறிடும். இது கற்பனையா இருக்கலாம், இல்ல மனசோட விளையாட்டா இருக்கலாம். ஆனா இங்க வந்த நிறைய பேரும் ஒரே மாதிரி உணர்வு சொல்றாங்க. சூரியன் மறையிற அந்த நேரத்திலிருந்து மனசு நிம்மதியா இருக்காதுன்னு. அதுக்கு முதல் காரணம் அந்த மணல். டூமாஸ் கடற்கரையோட மணல் கருப்பா இருக்கும். இந்தியாவில் இருக்கிற பல கடற்கரைகளோட ஒப்பிடும் போது இது ரொம்பவே வித்தியாசம். விஞ்ஞான ரீதியா இதுக்கு காரணம் சொல்லுவாங்க. அயர்ன் மினரல்ஸ், வால்கானிக் டெபாசிட்ஸ் இப்படி. ஆனா உள்ளூர் மக்கள் சொல்ற விளக்கம் இன்னும் பயமா இருக்கும். இந்த மணல் மனித உடல்களின் சாம்பல் கலந்ததுன்னு. ஏன்னா இந்த இடம் ஒரு காலத்தில் பெரிய புதைப்பிடமாக இருந்ததா சொல்லப்படுது. நோயால் இறந்தவர்கள், அடையாளம் தெரியாதவர்கள், யாரும் இல்லாதவர்கள், இவங்களோட உடல்கள் இங்க புதைக்கப்பட்டதா ஒரு நம்பிக்கை. அதனாலதான் இந்த மண்ணுக்கு ஒரு கனத்த தன்மை இருக்கு. இங்க கால் வைத்தாலே மனசு சுமை ஏற மாதிரி தோணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த நம்பிக்கைகள் எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா? இந்த பகுதி மக்கள் வசிக்காத தனிமையான இடமா இருந்த காலத்துல, நகரத்துக்கு வெளியே கடற்கரை ஓரத்துல யாரும் கவனிக்காத இடமா இருந்ததால் இறந்தவர்களை இங்க கொண்டு வந்து புதைக்க ஆரம்பிச்சதாக ஒரு வரலாறு பேசுது. அதுல சிலர் இயற்கை மரணம், சிலர் தொற்று நோயால் மரணம், சிலர் யாருன்னே தெரியாதவர்கள். அவர்களோட உடல்கள் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டாலும் மக்கள் நம்பிக்கையில அவர்களோட ஆன்மா இன்னும் அந்த இடத்தை விட்டு போகவில்லைன்னு ஒரு எண்ணம். இதெல்லாம் கதையா இருந்தாலும் அந்த கதைகள் மனித மனசுல ஆழமா பதிஞ்சுடுச்சு. அதுதான் இந்த இடத்துக்கு போனாலே ஒரு விதமான பய உணர்வு வரத்துக்கு காரணமா இருக்கலாம். 2000களுக்கு முன்னாடி டூமாஸ் கடற்கரை இவ்வளவு பிரபலம் இல்லை. ஆனா சில சம்பவங்களுக்கு பிறகு இந்த இடத்தோட பெயர் மாற ஆரம்பிச்சது. குறிப்பா இரவு நேர அனுபவங்கள். சூரத்திலிருந்து வந்த கல்லூரி மாணவர்கள், நண்பர்கள், கப்பல்ஸ் இவங்க எல்லாம் நைட் டைம் கடற்கரைக்கு போயிட்டு திரும்பி வந்து சொன்ன கதைகள். அதுல ஒரு சம்பவம் ரொம்ப பிரபலமானது. 4 நண்பர்கள் நள்ளிரவு 1 மணி. காற்று நல்லா இருக்குன்னு சொல்லி சும்மா கடற்கரையில நடக்கலாம் அப்படின்னு முடிவு. ஆரம்பத்துல எல்லாம் ஜாலிதா பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தருக்கு பின்னால இருந்து அண்ணா அண்ணு ஒரு குரல். அவன் திரும்பி பார்த்தா யாரும் இல்ல. நண்பர்கள் சிரிச்சாங்க. உன் பயம் ஆரம்பிச்சிருச்சான்னு அவனும் சிரிச்சு சமாளிச்சான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் அதே மாதிரி ஒரு குரல். இந்த தடவை ரொம்ப கிளியரா பெண் குரல். நில்லுங்கன்னு. இப்ப எல்லாருக்கும் சிரிப்பு போயிடுச்சு. சுற்றியும் பார்த்தாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்து நாய்கள் திடீர்னு புரைக்க ஆரம்பிச்சது. யாரையும் நோக்கி இல்ல, காட்டுல யாரையோ பார்த்த மாதிரி அப்படியே அலறிட்டு ஓடிச்சு. இந்த நிமிஷத்துல எல்லாருக்கும் புரிஞ்சது இது சாதாரண கோயின்சிடென்ஸ் இல்லைன்னு. ஒருத்தர் இங்க நிக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. பின்னால் திரும்பி பார்க்க தைரியம் இல்ல. இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு குழுவுக்கு மட்டும் இல்ல, பல வருடங்களா பல பேர் ஒரே மாதிரி அனுபவம் சொல்றாங்க. அதுல ரொம்ப விசித்திரமான விஷயம் என்னன்னா, அந்த குரல்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் மாதிரி இருக்கும். அம்மா, அப்பா, நண்பன், காதலி, நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தருடைய குரல். அதனாலதான் அந்த குரல் கேட்ட உடனே மனசு நம்பிடுது. இவங்க இங்க எப்படின்னு அடுத்த நிமிஷம் உண்மை புரியும் போது பயம் இரட்டிப்பா ஆகுது. இதே சைக்காலஜிக்கல் பினாமினன்னு சொல்லலாம். ஆனா ஒரே இடத்துல ஒரே மாதிரி நடக்கிற விஷயங்களை சும்மா தள்ளி வைக்க முடியுமா? இங்க இருக்கிற நாய்கள் பற்றியும் தனியா பேசணும். டூமாஸ் கடற்கரையில இரவுல நாய்கள் சாதாரணமா நடக்காது. திடீர்னு வானத்தை நோக்கி குறைக்கும். யாரும் இல்லாத இடத்துல பார்த்து அலரும். அப்புறம் வால் சுருட்டிட்டு ஓடிடும். பகலில் அதே நாய்கள் ரொம்ப அமைதியா இருக்கும். உள்ளூர் மக்கள் நம்பிக்கை என்னன்னா, நாய்களுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பார்க்கிற சக்தி இருக்கு. அதனாலதான் அவை இங்க இரவுல பயப்படுது. இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சிலர் சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம் உண்மை. அந்த இடத்துல இரவுல நாய்களின் நடத்தை சாதாரணமா இருக்காது. இந்த இடத்தோட இன்னொரு பிரபலமான கதை. வெள்ளை புடவை கட்டிய பெண் இரவுல கடற்கரை ஓரத்துல மெதுவா நடந்து போற மாதிரி ஒரு உருவம். முகம் தெளிவா தெரியாது. தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு பெண் மாதிரி தெரியும். அருகே போக முயற்சி பண்ணினா அப்படியே பனியில கலந்த மாதிரி காணாம போயிடும். சிலர் சொல்றாங்க அந்த பெண் உதவி கேட்கிற மாதிரி கை நீட்டுவாலாம். ஆனா அருகே போக கூடாதுன்னு, போனா திரும்பி வர முடியாதுன்னு. இது கதை மாதிரி தோணினாலும் இதே விவரத்தை பல பேர் சொல்றாங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்றது? கடற்கரை, இருள், காற்று, அலையோசை, இந்த எல்லாமே சேர்ந்து மனித மூளையை குழப்பும். குறிப்பா முன்னாடியே பயங்கர கதைகள் கேட்டிருந்தா அந்த எக்ஸ்பெக்டேஷன் மூளையில வேலை செய்யும். அதனால் ஹலூசினேஷன் வரலாம். காற்று சில நேரங்களில் மனித குரல் மாதிரி சத்தம் உருவாக்கலாம். மூளை அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துடும். ஆனா எல்லாத்துக்கும் இதே விளக்கம் போதுமா?
ஒரே மாதிரி அனுபவம், ஒரே மாதிரி குரல்கள், ஒரே மாதிரி பயம், அதுவும் ஒரே இடத்துல மட்டும். இதெல்லாம் கோயின்சிடென்ஸ்னு சொல்ல முடியுமா? சூரத் போலீஸ் அதிகாரபூர்வமாவே சொல்லியிருக்காங்க. இரவு 11 மணிக்கு மேல டூமாஸ் கடற்கரைக்கு தனியா போக வேண்டாம். இது ஆவி இருக்கு அப்படின்னு சொல்லாமலே பாதுகாப்பு காரணங்களுக்காக. ஏன்னா இரவுல சில பேர் பயத்தால மயங்கி விழுந்தால் அடுத்த நாள் காலை வேற இடத்துல கிடைத்த சம்பவங்களும் இருக்கு. அதனால இந்த எச்சரிக்கை அஞ்சிரை அணுகுன்னு போயிருக்காரு. பயம்னு தெரிஞ்சாலும் அதை நேர்ல பார்க்கணும்னு ஒரு ஆசை. நாம டூமாஸ் கடற்கரையோட ஆரம்ப மர்மங்களையும், இரவு நேரத்துல மக்கள் கேட்ட குரல்கள், கருப்பு மணல், பழைய புதைப்பிடம் பற்றிய நம்பிக்கைகள் எல்லாம் பார்த்தோம். இப்ப அந்த எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலேயே அந்த இடத்துல இரவு நேரத்துல என்ன நடக்குது? ஏன் சில பேர் அங்க போயிட்டு மனசளவுல உடைஞ்சு போறாங்க? சில பேர் ஏன் அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன்னு சத்தியம் பண்றாங்க? அந்த அனுபவங்கள் என்ன? அதோட மனநிலை மாற்றங்கள், பயம் எப்படி மெதுவா மனசுக்குள்ள ஊர்ந்து கடைசில முழுசா கட்டுப்பாடு எடுத்துக்குது? இதையெல்லாம் நம்ம இப்ப மெதுவா உள்ள போய் பார்க்க போறோம். டூமாஸ் கடற்கரையில இரவு நேரத்துல அதிகமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, நீங்க தனியா இருந்தா தான் அது ஆரம்பிக்கும். குழுவா இருந்தா ஆரம்பத்துல எதுவும் தெரியாது. சிரிப்பு, பேச்சு, ஜாலி எல்லாம் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரா சைலண்டாக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்தோட அமைதி அப்படிப்பட்டது. அது மெதுவா நம்ம மனசுக்குள்ள நுழையும். யாரும் பேசலன்னாலும் பரவாயில்ல, பேசணும்னே தோணாது. அந்த சைலன்ஸ்குள்ள ஒரு சத்தம் கேட்டா அது சாதாரண சத்தமா இருக்காது. அது நம்ம கவனத்தை முழுசா பிடிச்சு இழுக்கும். இதை அனுபவிச்ச நிறைய பேர் சொல்றாங்க, அங்க நேரம் போகிறதே தெரியாதுன்னு. கடிகாரத்தை பார்த்தா 10 நிமிஷம்னு நினைச்சது 1 மணி நேரமா போயிருக்கும். இதே ஃபீலிங்கை சில ஹாண்டட் இடங்களில் போனவர்கள் கூட டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐடி எம்ப்ளாயி சொன்ன அனுபவம் ரொம்ப பிரபலமானது. அவன் நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா டூமாஸ் கடற்கரைக்கு போயிருக்கான். காரணம் ஸ்ட்ரெஸ், வேலை அழுத்தம், சும்மா கடல் காற்று வாங்கணும்னு. அவன் சொல்ற மாதிரி முதல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. காற்று, அலை சத்தம், மனசு லேசான மாதிரி. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு ஒரு விஷயம் நோட்டீஸ் ஆச்சு. அவன் பின்னால யாரோ நடக்கிற மாதிரி. காலடி சத்தம். அவன் நின்னா அந்த சத்தம் நிக்கும். அவன் நடந்தா அந்த சத்தம் தொடரும். அவன் சொல்றான், நான் திரும்பி பார்க்கல, ஏன்னா அந்த நிமிஷத்துல திரும்பி பார்த்தா என்ன ஆகும்னு பயம். ஆனா அந்த சத்தம் மெதுவா அவன் காதுக்கு அருகே வர மாதிரி இருந்ததாம். கடைசியில அவன் ஓட ஆரம்பிச்சான். ஓடும்போதும் அந்த சத்தம் கொஞ்ச நேரம் தொடர்ந்ததாம். ஆனா அந்த அனுபவத்துக்கு பிறகு அவன் ஒரு வாரம் தூங்க முடியல. இரவுல அந்த காலடி சத்தம் அவன் கனவுல கூட வந்ததாம். இன்னொரு சம்பவம், ஒரு கப்பல் சும்மா லேட் நைட் டிரைவ் போயிட்டு டூமாஸ் போயிட்டு வரலாம்னு நினைச்சிருக்காங்க. காரை பார்க் பண்ணி கடற்கரை ஓரத்துல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு ஏதோ சரியில்லைன்னு ஃபீல். அவன் சிரிச்சு பேக்கு பயமான்னு கேட்டிருக்கான். அந்த பொண்ணு திடீர்னு ஃப்ரீஸ் ஆயிட்டா. அவன் சொல்றான், அவ கண்ணு ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு. நான் என்ன பேசினாலும் ரெஸ்பாண்ட் பண்ணல. சில வினாடிகள் கழிச்சு அவ திடீர்னு அழ ஆரம்பிச்சாலாம், இங்க இருக்கக்கூடாதுன்னு. அந்த நேரத்துல அவங்க கார்க்கு அருகே இருந்த நாய் ஒன்று திடீர்னு அலறி ஓடிச்சு. அந்த நிமிஷத்துல எனக்கு ஒரு சில் ஸ்பைன் வழியா போச்சு. அவங்க உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கு ஃபீவர், ஆங்ஸைட்டி அட்டாக். சில நாட்கள் கவுன்சிலிங் போய் தான் நார்மல் ஆயிட்டாலாம். இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இந்த அனுபவங்கள்ல எல்லாம் காமனா இருக்கிறது என்னன்னா, உடல் பாதிப்பு இல்லை, ஆனா மனசு ரொம்ப பாதிக்கப்படுது. அதாவது ஃபியர் பியூர்லி சைக்கலாஜிக்கலா வேலை செய்யுது. ஆனா அந்த சைக்கலாஜிக்கல் ட்ரிக்கர் ஏன் இந்த இடத்துல மட்டும் ஒர்க் ஆகுது? இதுதான் பெரிய கேள்வி. சைக்கலாஜிஸ்ட் சொல்றாங்க, மனித மூளை முன்னாடியே கேட்ட கதைகள், அந்த இடத்தோட ரெப்யூட்டேஷன், இருள், சைலன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபியர் உருவாக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ட்ரிக்கர் கிடைச்சா உடனே இமேஜினேஷன் ஃபுல் ஸ்விங்ல போயிடும். ஆனா இங்கே இன்னொரு லேயர் இருக்கு. ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி விஷயங்களே சொல்றாங்க? குரல், பெயர், பின்னால நடக்கிற சத்தம், நாய் பிஹேவியர், ஃபாக், இதெல்லாம் கோயின்சிடென்ஸா ரிப்பீட் ஆகுதா? இல்ல அந்த என்வாயரன்மெண்ட்ல ஏதோ யூனிக் ஃபேக்டர் இருக்கா? ஃபாக் இன்சிடென்ட்கள் ரொம்ப முக்கியம். டூமாஸ் கடற்கரையில சில நைட்ஸ்ல திடீர்னு பனி வரும். அது கோஸ்டல் ஃபாக், நார்மல் ஃபினாமினன் தான். ஆனா அந்த ஃபாக் வர விதம் சடன். ஒரு நிமிஷம் கிளியரா இருக்கும், அடுத்த நிமிஷம் ஒயிட் வால் மாதிரி. அந்த நேரத்துல ஆரியன்டேஷன் கம்ப்ளீட்லி லாஸ்ட். எங்க இருந்து வந்தோம், எங்க போறோம் தெரியாது. அந்த கன்ஃபியூஷன்ல ஒரு சத்தம் கேட்டா அது ஃபியரை மல்டிப்ளை பண்ணும். இதை அனுபவிச்ச ஒரு பைக்கர் சொன்னான், நான் பைக்ல இருந்தேன், ஃபாக் வந்ததும் விசிபிலிட்டி ஜீரோ, இன்ஜின் ஆஃப் பண்ணி நின்னேன். அந்த சைலன்ஸ்ல யாரோ என் பெயரை விஸ்பர்ட் மாதிரி கூப்பிட்டாங்க. அது லவுட் இல்ல, ஆனா கிளியர். அந்த நிமிஷத்துல ஹார்ட் லிட்டரலி பீட் மிஸ் ஆச்சு. அவன் சொல்றான், நான் அந்த குரல் பக்கம் திரும்பல, நேரா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டேன். அவன் கூட சொன்ன விஷயம், அந்த குரல் ஆனா பெண்ணா சொல்ல முடியாது, ஆனா அது மனித குரல் மாதிரி தான். சில லோக்கல் யூத்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. இது ரொம்ப ரிஸ்கி. ஆனா கியூரியாசிட்டி, கேமரா, மொபைல், கரேஜ் எல்லாம் சேர்ந்து அவங்க நைட்ல போயிருக்காங்க. இனிஷியலி ரெக்கார்ட் பண்ணும்போது எதுவும் ஸ்பெஷல் இல்லை. லாஃப்டர், ஜோக்ஸ், ஃபிளாஷ்லைட் பீம். ஆனா 20 to 30 minutes கழிச்சு ஆடியோல ஒரு லோ விஸ்பர் கேப்சர் ஆனதா அவங்க சொல்றாங்க. வீடியோல எதுவும் தெரியாது, ஆனா ஆடியோல வாந்த மாதிரி சவுண்ட். இது அவங்க அப்லோட் பண்ண முயற்சி பண்ணும்போது ஃபைல் கரப்ட் ஆனதா சொல்றாங்க. கோயின்சிடென்ஸா இருக்கலாம்,
ஆனா அந்த குரூப்ல ஒருத்தர் அதுக்கப்புறம் நைட் ஆங்ஸைட்டி டெவலப் ஆனதா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு லோக்கல் சொன்னது இங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது. இந்த எல்லாத்துக்கும் நடுவுல லோக்கல் எல்டர்ஸ் சொல்ல விஷயம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங். அவங்க சொல்றாங்க, இந்த இடம் ரெஸ்ட்லெஸ் சோல்ஸ்க்கு பேர் போன இடம். அதாவது பீஸ்ஃபுல் டெத் இல்லாமல் போனவர்கள், சடன் டெத், டிசீஸ், அபாண்டன்மெண்ட். அவங்க ஆன்மா இன்னும் பீஸ் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அதனால தான் பெயர் சொல்லி அழைப்பது. ஏன்னா பெயர் சொன்னா அட்டென்ஷன் கிடைக்கும். அட்டென்ஷன் கிடைச்சா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இது பிலீஃப் சிஸ்டம், சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லை. ஆனா இந்த பிலீஃப் நூற்றாண்டுகளா தொடருது. அதனால அதை கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணவும் முடியாது. இப்போ ஒரு விஷயம் கிளியர், டூமாஸ் கடற்கரை சிம்பிளி ஹாண்டட்னு சொல்லி முடிச்சிட முடியாது. அது மனித மனசு, பயம், எக்ஸ்பெக்டேஷன், என்வாயரன்மெண்ட், பிலீஃப் எல்லாம் கலந்து உருவான ஒரு சைக்கலாஜிக்கல் பிளஸ் கல்ச்சரல் ஃபினாமினன். ஆனா அந்த ஃபினாமினன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது பியூர்லி சைக்கலாஜிக்கல்னு யாராலும் அந்த மொமெண்ட்ல நினைக்க முடியாது. ஏன்னா அந்த பயம் ரியல், அந்த குரல் ரியல் மாதிரி தான் கேட்கும். இதுதான் அந்த இடத்தோட டேஞ்சரஸ் பார்ட். பிசிக்கல் ஹார்ம் இல்லை என்றாலும் மென்டல் ஸ்கார் லீவ் பண்ணும். நாம டூமாஸ் கடற்கரையில இரவு நேரத்துல மனித மனசு எப்படி மெதுவா உடைஞ்சு போகுது, பயம் எப்படி எக்ஸ்பெக்டேஷனா இருந்து எக்ஸ்பீரியன்ஸா மாறுது, ஃபாக், ஃபுட்ஸ்டெப்ஸ், விஸ்பர்ஸ், ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்ப அந்த பயத்துக்கு அடிப்படையா சொல்லப்படுற விஷயங்களுக்குள்ள இன்னும் ஆழமா போகணும். ஏன்னா ஒரு இடத்துல தொடர்ந்து ஒரே மாதிரி அனுபவங்கள் நடக்குதுன்னா அதுக்கு பின்னால ஈதர் ஒரு வெரி ஸ்ட்ராங் சைக்கலாஜிக்கல் ட்ரிகர் இருக்கணும், இல்ல செஞ்சுரிஸா தொடர்ந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கணும், இல்ல ரெண்டுமே கலந்த ஒரு ஃபினாமினன் இருக்கணும். டூமாஸ் கடற்கரை இந்த மூணையும் சேர்த்த மாதிரி ஒரு இடம். அதனால இதை புரிஞ்சிக்க வரலாறு, உள்ளூர் நம்பிக்கை, எனர்ஜி தியரி, விஞ்ஞான விளக்கம் எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கணும். முதல்ல வரலாறு. டூமாஸ் கடற்கரை இருக்கிற பகுதி இன்றைக்கு சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இது கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் ஏரியா. நகரத்திலிருந்து தள்ளி மக்கள் வசிக்காத, இரவு நேரத்துல யாரும் போகாத இடம். அந்த காலத்துல இந்தியாவின் பல கோஸ்டல் பகுதிகளில் ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சு. கண்டேஜியஸ் டிசீஸ், பிளேக், காலரா, ஸ்மால் பாக்ஸ் மாதிரி நோய்களால இறந்தவர்களே மெயின் செட்டில்மெண்ட்குள்ள புதைக்க கூடாதுன்னு அவங்கள சிட்டிக்கு வெளியே கடற்கரை ஓரத்துல ஃபாரஸ்ட் எட்ஜ்ல கொண்டு போய் புதைப்பாங்க. இது பியூர்லி சேஃப்டி ரீசனுக்காக அந்த பிராக்டிஸ் இந்த பகுதியில் நடந்ததா லோக்கல் ஓரல் ஹிஸ்டரி சொல்லுது. எழுதப்பட்ட அஃபிஷியல் ரெக்கார்ட் இல்ல சிலர் சொன்னாலும் ஓரல் ஹிஸ்டரியை கம்ப்ளீட்லி டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஜெனரேஷன்ஸா கடந்து வந்த கலெக்டிவ் மெமரி. அந்த மெமரியில ஒரு விஷயம் காமன். இங்க பீஸ்ஃபுல் டெத் இல்லைன்னு, சடன் டெத், ஐசோலேஷன், அபேண்டன்மெண்ட், அந்த இமோஷனல் இம்ப்ரிண்ட் தான் எனர்ஜியா மாறிடுச்சுன்னு எல்டர் சொல்றாங்க. இப்ப எனர்ஜி தியரின்னு சொன்னா அது சயின்டிபிக் டேர்ம் இல்ல, ஆனா சைக்காலஜி, நியூரோ சயின்ஸ், ஈவன் பிசிக்ஸ்ல சில கான்செப்ட்ஸ் இதுக்கு ஓவர்லேப் ஆகுது. ஒரு இடத்துல லாங் டைம் இன்டென்ஸ் இமோஷனல் ஈவெண்ட்ஸ் நடந்தா அந்த இடம் ஒரு பர்டிகுலர் அட்மாஸ்பியர் டெவலப் பண்ணுன்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ், வார் ஜோன்ஸ், பேரியல் கிரவுண்ட்ஸ், பிரிசன்ஸ், இவையெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அங்க போனாலே ஒரு ஹெவினஸ் ஃபீல் ஆகும். இத பிளேஸ் மெமரின்னு சில பேர் சொல்வாங்க. சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஃபினாமினன் இல்ல, ஆனா ரிப்பீட்டட் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸா இக்னோர் பண்ண முடியாத ஒன்று. டூமாஸ் கடற்கரையில அந்த ஹெவினஸ் நைட்ல பீக் ஆகுது. பகலில் சன்லைட், நாய்ஸ், ஆக்டிவிட்டி எல்லாம் அந்த ஃபீலிங்கை சப்ரெஸ் பண்ணும். இரவு வந்ததும் அந்த சப்ரெசர் ரிமூவ் ஆகுது. சைலன்ஸ் பிளஸ் டார்க்னஸ் ஆம்பிளிஃபை பண்ணுது. இப்போ முக்கியமான கேள்வி, ஏன் குரல், அதுவும் நம்ம பெயரை? இதுதான் டூமாஸ் கதைகள்ல ரொம்ப கிரீப்பி பார்ட். ஜெனரிக் சவுண்ட் இல்ல, நேம் காலிங். சைக்காலஜிஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஹியூமன் பிரெயின் நேமுக்கு எக்ஸ்ட்ராடினரி சென்சிட்டிவிட்டி டெவலப் பண்ணியிருக்கு. கிரவுடட் ரூம்ல கூட நம்ம பெயர் சொன்னா உடனே கவனம் போகும். இதை காக்டெயில் பார்ட்டி எஃபெக்ட்னு நியூரோ சயின்ஸ்ல சொல்வாங்க. நைட் சைலன்ஸ்ல ரேண்டம் சவுண்டை பிரெயின் ஆட்டோமேட்டிக்லி ஃபெமிலியர் பேட்டர்னா கன்வெர்ட் பண்ணும். அந்த ஃபெமிலியர் பேட்டர்ன்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரிகர் நம்ம பெயர். அதனால விண்ட் சவுண்ட், வேம் எக்கோ, ஸ்ட்ரே அனிமல் கால் இதெல்லாம் பிரெயின்ல நேமா மார்ஃப் ஆகிடும். இதை கேட்டுட்டு சிலர், அப்படின்னா எல்லா இடத்துலையும் இதே மாதிரி நடக்கணுமேனு கேட்கலாம். அதுக்கு ஆன்சர், என்வாயன்மெண்ட், எக்ஸ்பெக்டேஷன், பிலீஃப் எல்லாம் கம்பைன் ஆகிற இடம் தான் ட்ரிகர் ஜோன். டூமாஸ் அந்த ஜோனா மாறி இருக்குது. ஆனா இங்க இன்னொரு லேயர் இருக்கு. நேம் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஒரே இன்டென்சிட்டியா இருக்காது. சிலருக்கு விஸ்பர், சிலருக்கு கிளியர் வாய்ஸ், சிலருக்கு ஃபெமிலியர் பர்சன் வாய்ஸ். இதுக்கு எக்ஸ்பிளனேஷனா சைக்காலஜிஸ்ட் சொல்லுது, மெமரி அசோசியேஷன். நம்ம சப்கான்ஷியஸ்ல ஸ்டோர்ட் வாய்ஸஸ், பர்டிகுலர்லி இமோஷனலி க்ளோஸ் பீப்புள் வாய்ஸஸ், ஸ்ட்ரெஸ் பிளஸ் ஃபியர் ஸ்டேட்ல சர்ஃபேஸ் ஆகும். அதாவது அந்த குரல் அவுட் சைட்ல இருந்து வர்ற மாதிரி ஃபீல் ஆனாலும் ஒரிஜின் இன்சைட்ல இருந்திருக்கலாம். ஆனா அந்த மொமெண்ட்ல பிரெயின்க்கு இன்சைட் வர்சஸ் அவுட் சைட் டிஃபரன்ஸ் தெரியாது. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ரியலா ஃபீல் ஆகுது. இதுக்கெல்லாம் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஆனா ஒரு கொஸ்டின் மீதம் இருக்கு. ஏன் டாக்ஸ், ஏன் அனிமல்ஸ் அன்யூஷுவல் பிஹேவியர் ஷோ பண்ணுது? அனிமல்ஸ் ஹலூசினேட் பண்ணுமா? அனிமல்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் டெவலப் பண்ணுமா? இதுக்கு சயின்ஸ் பார்ஷியல் ஆன்சர் தான் தருது. அனிமல்ஸ் ஹியரிங் ஃப்ரீக்வன்சி ஹியூமன்ஸை விட சென்சிட்டிவ்.
அல்ட்ராசானிக் சவுண்ட்ஸ், லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ், இன்ஃப்ராசவுண்ட் இதெல்லாம் அனிமல்ஸ் ரியாக்ட் பண்ணும். கோஸ்டல் ஏரியாஸ்ல இன்ஃப்ராசவுண்ட் காமன். வேவ்ஸ் ஹிட்டிங் ஷோர், விண்ட் பேட்டர்ன், டிஸ்டன்ட் இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ் இவையெல்லாம் லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும். ஹியூமன்ஸ் கான்ஷியஸா பர்சீவ் பண்ண முடியாது, ஆனா பாடி ரியாக்ட் பண்ணும். அனிமல்ஸ் டைரக்டா ரியாக்ட் பண்ணும். சடன் பார்க்கிங், பேனிக், எஸ்கேப் ரெஸ்பான்ஸ் இதை பார்த்த ஹியூமன்ஸுக்கு ஃபியர் கான்ஃபர்மேஷன் கிடைக்கும். நாய்க்கே பயமனா இங்க ஏதோ இருக்குன்னு அந்த கான்ஃபர்மேஷன் ஃபியர் லூப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இப்ப பரியல் கிரவுண்ட் தியரிக்கு திரும்புவோம். ஆர்கியோலாஜிக்கல் எவிடன்ஸ் ஒஃபிஷியலா அவைலபிள் இல்லைனாலும் பிளாக் சாண்ட் காம்போசிஷன் இன்ட்ரெஸ்டிங். ஐரன் ரிச் மினரல்ஸ் பிரசன்ஸ் கன்ஃபர்ம்ட். ஐரன் கண்டென்ட் ஹை ஏரியாஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்லைட்லி டிஃபர் பண்ணும். இஎம் ஃபீல்ட் வேரியேஷன் சென்சிட்டிவ் பீப்புளுக்கு டிஸ்கம்ஃபர்ட், ஹெடேக், ஆங்ஸைட்டி ட்ரிகர் பண்ணும்னு ஸ்டடீஸ் சொல்றது. இஎம் சென்சிட்டிவிட்டி கான்ட்ரோவர்ஷியல் டாபிக் தான், ஆனா ஹாஸ்பிட்டல்ஸ், பவர் லைன்ஸ், இஎம் எக்ஸ்போஷர், ஆங்ஸைட்டி கோரிலேஷனா சில ஸ்டடீஸ் பாயிண்ட் பண்ணி இருக்குது. கோஸ்டல் பரியல் கிரவுண்ட் பிளஸ் ஐரன் ரிச் சாண்ட் பிளஸ் சைலன்ஸ் பிளஸ் டார்க்னஸ் இந்த காம்பினேஷன் ஒரு யூனிக் சென்சரி என்வாயரன்மெண்ட் கிரியேட் பண்ணும். அது எல்லாருக்கும் எஃபெக்ட் பண்ணாது, சசப்டபிள் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்ட்ராங் எஃபெக்ட் பண்ணும். இந்த தியரிகளை கேட்டுட்டு அப்படின்னா பேய் இல்லையா ஸ்ட்ரேட்டா கேள்வி வரலாம். ஆனஸ்ட் ஆன்சர், சயின்டிஃபிக் ப்ரூஃப் ஆஃப் கோஸ்ட்ஸ் இல்ல, ஆனா சயின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இல்ல. சயின்ஸ் அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் அட்டெம்ப்ட் பண்ணுது. பிலீஃப் சிஸ்டம்ஸ் மீனிங்கை பேஸ் பண்ணுது. டூமாஸ் கடற்கரை இந்த ரெண்டுக்குள்ள நடுவுல நிக்குது. அதனால தான் இது டெக்கேட்ஸா டிஸ்கஸ் ஆகுது, டிஸ்மிஸ் ஆகல, ப்ரூஃப் ஆகல, அன்ரிசால்வ் மிஸ்ட்ரியாவே இருக்குது. உள்ளூர் எல்டர்ஸ் இன்னும் ஒரு விஷயம் சொல்றாங்க. இங்க இரவு நேரத்துல பெயர் சொல்லி அழைச்சா அது உங்க அட்டென்ஷனை சோதிக்குது, அதாவது ஃபியரை ஃபீட் பண்ணுது. அட்டென்ஷன் கொடுத்தா ஃபியர் மல்டிப்ளை ஆகும், இக்னோர் பண்ணினா ஃபியர் ஸ்லோலி ஃபேட் ஆகும். இது ஸ்பிரிச்சுவல் பிலீஃபா இருக்கலாம், சைக்காலஜிக்கல் கோப்பிங் மெக்கானிசமாவும் இருக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா ரெண்டுமே ஒரே அட்வைஸ் தான் சொல்றது. டோன்ட் ரெஸ்பாண்ட், ஃபியர் ரெஸ்பான்ஸை கட் பண்ணு, பிரெயின்க்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்காதே. பார்ட் 3 எண்ட்ல நாம ஒரு கன்க்ளூஷனுக்கு நெருங்குறோம். டூமாஸ் கடற்கரை சிம்பிளி ஹாண்டட் மித் இல்ல, சிம்பிளி இமேஜினேஷன் இல்ல. இது ஹியூமன் மைண்ட், என்வாயரன்மெண்ட், ஹிஸ்டரி, பிலீஃப், சயின்ஸ் எல்லாம் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு ரேர் ஜோன். அதனால தான் இங்க அனுபவங்கள் ரிப்பீட் ஆகுது. பேட்டர்ன் ஆயிருக்கு, ஆனால் எவிடன்ஸா கேப்சர் பண்ண முடியல. கேமரா, மைக் எல்லாம் சைலண்ட், ஆனா மைண்ட் ஃபுல் வால்யூம்ல ஸ்கிரீன் பண்ணுது. இதுதான் இந்த இடத்தோட ரியல் ஹாரர். அன்சீன் என்டிட்டியா இருக்கட்டும், அன்சீன் ஃபியரா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணறவனுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. ஃபியர் ரியல், மெமரி பர்மனென்ட். இப்போ டூமாஸ் கடற்கரைன்னு சொன்னா ஏன் சில பேருக்கு இன்னும் நடுங்கும் நினைவுகள் வருது? ஏன் சிலர் அந்த இடத்தோட பெயரையே கேட்க விரும்பல? ஏன் சில அனுபவங்கள் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத ஒரு காயமா மாறிடுது? அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான முடிவுக்கு கொண்டு வரப்போறோம். ஏன்னா இது வெறும் பேய் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கிற கதை இல்ல. இது மனித மனசு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில எவ்வளவு ஆழமா உடைந்து போகும். பயம் எப்படி ஒரு சத்தம், ஒரு குரல், ஒரு நிமிஷ சைலன்ஸ்ல இருந்து ஒரு வாழ்க்கை நினைவா மாறிடும் அப்படிங்கிற கதை. ஒரு கற்பனை வாக் த்ரூல இருந்து ஆரம்பிப்போம். நீங்க ஒருத்தரா டூமாஸ் கடற்கரையில நள்ளிரவு 12:30 மணிக்கு நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. சுற்றியும் யாரும் இல்ல, கடல் அலைகள் மெதுவா வந்து போகுது, வானத்துல நிலா பாதி மறைஞ்சு மேகத்துக்குள்ள, காற்று ஒரு மாதிரி குளிர்ச்சியா. அந்த இடத்துல நிக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும், நான் இங்க இருக்கக்கூடாதோ அப்படின்னு. அது டேஞ்சர் இன்ஸ்டிங், எவல்யூஷனரி சர்வைவல் மெக்கானிசம். ஆனா கியூரியாசிட்டி அதை ஓவரைட் பண்ணும். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம்னு. அந்த கொஞ்சமு தான் பல பேருக்கு டேர்னிங் பாயிண்ட் ஆனது. நீங்க 2-3 நிமிஷம் அங்க நின்னுக்கிட்டு இருந்தா சைலன்ஸ் உங்க காதுக்கு கத்துற மாதிரி இருக்கும். நார்மலா டே டைம்ல சைலன்ஸ் ஃபீல் ஆகாது, ஆனா நைட்ல கோஸ்டல் சைலன்ஸ் ஹெவி. அந்த ஹெவினஸ்குள்ள திடீர்னு ஒரு சத்தம், அது லவுட் இல்ல, விஸ்பர் அப்படின்னு மாதிரி. பிரெயின் உடனே அலர்ட் ஆகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ், ஸ்கின் கூஸ் பம்ப்ஸ். ரேஷனல் மைண்ட் சொல்றது இக்னோர் பண்ணும், இமோஷனல் மைண்ட் சொல்றது திரும்பி பாரு. இந்த 2 மைண்ட்குள்ள நடக்கிற அந்த போராட்டம் தான் டூமாஸ் எக்ஸ்பீரியன்ஸை டேஞ்சரஸ் ஆக்குது. ஏன்னா அந்த மோமெண்ட்ல நீங்க எடுத்த ஒரு டெசிஷன் அடுத்த 10 வினாடிகளுக்கு உங்க மெமரியை லாக் பண்ணிடும். பலர் கேட்ட ஒரு கேள்வி, பதில் சொன்னா என்ன ஆகும்? இதுக்கு கிளியர் டாக்குமெண்டட் ப்ரூஃப் இல்ல, ஆனா அனெக்டோட்டல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. சிலர் சொல்றாங்க, நான் இன்ஸ்டிங்க்டா யாருன்னு கேட்டேன், அதுக்கப்புறம் என்ன நினைவில்லை. ஃபெயிண்டிங், பேனிக் பிளாக் அவுட், மெமரி கேப் இவையெல்லாம் ரிப்போர்ட்டட். மெடிக்கலா இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பேனிக் இன்டியூஸ்ட் டிசோசியேஷன். ஃபியர் ஸ்பைக்கா ஆனா பிரெயின் ஓவர்லோட் ஆகி மெமரி பிளாக் பண்ணும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணறவனுக்கு அது ஏதோ என்னை டச் பண்ணிச்சுன்னு ஃபீல் ஆகும். இதுதான் டேஞ்சர். எக்ஸ்பீரியன்ஸ் சப்ஜெக்டிவா ரியல், எக்ஸ்பிளனேஷன் ஒப்ஜெக்டிவா ரேஷனல். இந்த 2 மீட் ஆகாததால மிஸ்ட்ரி சர்வைவ் ஆகுது. இன்னொரு கேட்டகரி, நான் பதில் சொல்லல, ஆனா அந்த குரல் தொடர்ந்து வந்துச்சுன்னு சொல்றவர்கள். விஸ்பர் ரிப்பீட்டட், க்ளோசர் ஃபீல், ஃபுட்ஸ்டெப் சவுண்ட், டாக் பேனிக், ஃபாக் திக்கனிங் இதெல்லாம் சீக்வன்ஸா டிஸ்கிரைப் பண்றாங்க.
சைக்காலஜில இத ஃபியர் எஸ்கலேஷன் லூப்னு சொல்வாங்க. இனிஷியல் ஃபியருக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாததால் பிரெயின் த்ரெட் ஆம்பிளிஃபை பண்ணும், சென்சஸ் ஹைப்பர் ஆக்டிவ் ஆகும், ஸ்மால் ஸ்டிமுலஸ் பிக் த்ரெட்டா இன்டர்பிரட் ஆகும், அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொக்ரெசிவ்லி இன்டென்ஸ் ஆகும். ஆனா அந்த மோமெண்ட்ல இது தியரி மாதிரி தோணாது, பியூர் டெரர். இந்த மாதிரி நைட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பிறகு லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சிலர் இமீடியட்டா நார்மல் ஆகிடுவாங்க. அந்த நாள் பயந்தான்னு. ஆனா சிலருக்கு டிலேட் இஃபெக்ட், வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் கழிச்சு ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ், டார்க்னஸ்க்கு ஃபியர், சைலன்ஸ்க்கு டிஸ்கம்ஃபர்ட், சடன் நேம் காலிங், ஸ்டார்டல் ரெஸ்பான்ஸ். சைக்காலஜிஸ்ட் இதை சிச்சுவேஷனல் ட்ராமான்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஃபுல் PTSD இல்ல, ஆனா மைல்ட் ட்ராமா இம்ப்ரிண்ட், ட்ரிகரா சிமிலர் என்வாயர்மெண்ட் கிடைச்சா ரியாக்ஷன் வரும். இதனால தான் சிலர் சொல்றாங்க இன்னும் கடற்கரை பக்கம் போக முடியலன்னு. இப்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்சர்வேஷன். டூமாஸ் கடற்கரையில் ரிப்போர்ட்டட் எக்ஸ்பீரியன்சஸ்ல பிசிக்கல் ஹார்ம் ஆல்மோஸ்ட் இல்லை. இன்ஜுரிஸ், அட்டாக்ஸ், டிஸப்பியரன்ஸ் ஸ்டோரிஸ் சென்சேஷனலைஸ்ட். வெரிஃபைட் கேசஸ் வெரி ஃபியூ. அதாவது டேஞ்சர் பிசிக்கலா இல்ல, மென்டலா. இதுதான் பாரடாக்ஸ். ஹாண்டட் பிளேஸ்னு பேர் இருந்தாலும் ரியல் த்ரெட் ஹியூமன் மைண்ட்க்கு இதை புரிஞ்சுக்காம த்ரில் சீக்கிங்கா போனா எக்ஸ்பீரியன்ஸ் அன்பிரிடிக்டபிள். இந்த இடத்தோட மிஸ்ட்ரி சர்வைவ் ஆகிற இன்னொரு ரீசன் மீடியா, ஸ்டோரிஸ், வேர்ட் ஆஃப் மவுத். ஈச் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரியா மாறி நெக்ஸ்ட் பர்சன் எக்ஸ்பெக்டேஷனை ஃபீட் பண்ணுது, எக்ஸ்பெக்டேஷன் ஃபியரை ஃபீட் பண்ணுது, ஃபியர் எக்ஸ்பீரியன்ஸை ஆம்பிளிஃபை பண்ணுது, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரியா மாறுது. இது ஃபீட்பேக் லூப். ஆனா ஃபீட்பேக் லூப் ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸை இன்வாலிடேட் பண்ணாது, அது ஆம்பிளிஃபை மட்டும் பண்ணும். ஒரிஜினல் ஸ்பார்க், என்வாயரன்மெண்ட் பிளஸ் ஹிஸ்டரி பிளஸ் சைலன்ஸ் பிளஸ் டார்க்னஸ். இப்ப ஃபைனல் கொஸ்டின், உண்மையிலேயே இங்க ஏதோ இருக்கா? ஆனஸ்ட் ஆன்சர், நோபடி நோஸ். ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னா பிலீஃப் கொலாப்ஸ் ஆகாது. பிலீஃப் ப்ரூஃபை டிபெண்ட் பண்ணி இல்ல, எக்ஸ்பீரியன்ஸை டிபெண்ட் பண்ணும். டூமாஸ் கடற்கரை ப்ரூஃபை அவாய்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணுது. கேமரா சைலண்ட், மைக் நாய்ஸ், மைண்ட் லவுட். இது கோயின்சிடென்ஸா இருக்கலாம், டிசைனா இருக்கலாம். வியூவரா நீங்க டிசைட் பண்ணணும். இந்த வீடியோவோட எண்ட்ல நான் உங்கள்கிட்ட ஒரு சிம்பிள் பட் டிஸ்டர்பிங் கொஸ்டின் வைக்கிறேன். நீங்க ஒரு நாள் இரவு தனியா ஒரு கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கும் போது உங்க பின்னால் இருந்து உங்க பெயரை, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தருடைய குரல்ல யாரோ அழிச்சா, லாஜிக் சொல்றதை கேட்பீங்களா இல்ல இன்ஸ்டிங்க்ட் சொல்றதை கேட்பீங்களா? திரும்பி பார்ப்பீங்களா இல்ல அமைதியா நடந்து போயிடுவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களை யோசிக்க வச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட இனிய மர்ம இடங்கள், ரியல் சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஸ்டோரிஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன அடுத்த கதை இன்னும் அமைதியா ஆரம்பிக்கும். ஆனா முடிவில் அந்த அமைதி உங்களை விடாம பின்தொடரும். நன்றி.